ஏக்கமுள்ள எந்தேனே என் நீரகமாயிரோ தஞ்சாவூர் சிறுகரம்பு தளபதியின் படை என்னை கொண்டு போட வேண்டும் என்று என்னை நோக்கி நெருங்கி வருகிறது. இப்போது ஆபத்திலிருந்து எனக்கு தப்பிக்க கிருபை செய்தீர்களே. புனித சபையார் விட்டு சென்ற பிறகு இன்னும் அநேக இடங்களுக்கு செல்ல வேண்டியிருப்பதாலும் இந்தியாவிலேயே அநேக இடங்களில் கிறிஸ்தவ ஆதியம் பெற வேண்டியிருப்பதாலும் தாகமாக ஏற்று வந்த பணி இந்த ஆழமாக நிறைவேறாமல் உள்ளதாலும் இப்போது வரப்போகிற இந்த பல ஆபத்தோடு தப்பிக்க எனக்கு கிருபை செய்தீர்களே. என் பிதாவே அன்றிடமது பரம தன்னையை நோக்கி நீர் மன்றாடினீரே. உங்களோட சுத்தமானால் இந்த கசப்பான பாத்திரம் என்ன விட்டு அகலட்டும் என்று மன்றாடினீரே. அதுவே எனக்கு இன்று எனக்கு தப்பிக்க கிருபை செய்தீர்களே. தயாரமறிந்த தந்தையே, சிறுகரம்பு தலைமையின் படையினை கொண்டு போட்டுவிடும் என்ற அச்சத்தின் அச்சமாக நான் உண்மை கூப்பிடவில்லையே. இந்தியாவிலே உறுதியாக இருந்து கிறிஸ்தவர்களுக்காகக்கூடிய கூட்டமும் அவருடைய ஆகிய பெருமை மருந்து தயாரமாக வந்து என்னுடைய பணியில் முழுமையாக நிறைவேறாமல் இருப்பதால் இப்போது இருந்து வரப்போகிற ஆபத்திலிருந்து தப்பிக்க கிருபை செய்தீர்களே. எனது விருப்பத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படி எனக்கு நிறைவேற கடவுள்.
கிறிஸ்துவுடைய வாக்கியங்களை நாம் கேட்டு மகிழ போகிறோம். என் அருமை சீடரான சிலுவை நாயகரே, மரவநாட்டு மக்களிடம் கிறிஸ்துவுடைய வாக்கிய நடைபெற செய்யவும் கிறிஸ்துவ மக்களை திடப்படுத்தவனை உறுதியாக இருக்கும்படியாக உண்மை விரும்பி கேட்கிறேன் ஐயா. தீர்க்க தரிசிகளாலும் தேவன் மகனாலே எழுதப்பட்ட வாக்கியங்களை போகோடு நாம் மூடம் கூற போகிறேன். சமாதானம் செய்வர்கள் பாக்கியவான்கள், ஏழையாக இருந்த உலகத்தை சிந்தரித்துக் கொள்வார்கள். இரக்கம் பெறுவோர், ஏழை இந்த உடலில் இரக்கம் அடைவர். தூய உள்ளத்தோர் பேர் பெற்ற ஏழைகளின் மக்கள் எனப்படுவர். நீதியின் நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளின் முன்னிற்பார்கள். துயரோர் பேர் பெற்றோர், ஏழைகள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீங்கள் பூமிக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். உப்பு சாரம் பெற்று போனால் இவர் எதனால் சாரம் பெற? தீர்க்க தரிசிகளாலும் தேவகுமாராலும் சொல்லப்பட்ட முன்னோர்களுக்கு சொல்லப்பட்டவைகளாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஒருவன் தன் மனதில் இச்சையோடு ஒரு பெண்ணை நோக்குவன் அந்த பெண்ணின் மீது விபச்சாரம் செய்வதற்கு சமமாயிற்று என்று மெய்யாகவே 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 உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்பவன் தீர்ப்புக்கு உள்ளாவான் என்று உங்களுக்கு எழுதப்பட்டு உள்ளதை நான் உமக்கு சொல்லுகிறேன். தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டவைகள் ஆவண வாழ எடுத்தவன் வாழாலே சாவான் என்று எழுதப்பட்டு உள்ளது. காணிக்கை செலுத்த போவதற்கு முன் வலது கை செய்யும் காணிக்கை இடது கை அறியாதிருப்பாயாக. நீ காணிக்கை செலுத்தும் முன்பு உன் சகோதரனோடு அல்லது சகோதரியோடு அல்லது அயலானோடு நீ பகைமையாக இருக்குமே ஆனால் அந்த காணிக்கை கடவுள் ஒருபோதும் ஏற்க மாட்டார். சீடர்களே, அப்போது அந்த காணிக்கையை பீடத்தின் மேல் வைத்துவிட்டு அவர்களோடு சமாதானம் செய்த பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்துவாக என்று மெய்யாகவே மெய்யாகவே எழுதப்பட்டு உள்ளது. நீங்கள் யாரையும் தீர்ப்பிடாதீர்கள். தீர்ப்பிடவர்கள் தீர்ப்பிற்கு உள்ளாவார்கள் என்று தேவகுமாரனால் சொல்லப்பட்டதை உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். நீ உங்களுடைய அங்கங்கள் ஏதாவது உனக்கு இடராக இருக்குமேயானால் அதை இழந்து விடுவது உனக்கு நலமை. உன் உடல் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை விட உன்
ஆன்மாவது உனக்கு காப்பாற்றப்படும் என்று எழுதப்பட்டுள்ளதை நீங்கள் நினைவூர்வாயாக. என் அன்பு சீடர்களே, தேவகுமாரனால் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் மனதில் நிறுத்தி எப்போது நீங்கள் தேவ வார்த்தைகளை கூறி ஜெபித்தால் அடைவீர்களாக. புனிதர்களுடைய உறவு பாக்கியமானது. ஆகவே இன்று நம் புனிதர்களை விட்டு செல்லாதிருப்பாயாக. நமக்கு சர்வேஸ்வரன் ஒருவரை தவிர வேறு சர்வேஸ்வரன் நமக்கு இல்லாமல் போவதாக என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லப்பட்டு உள்ளது. என் அன்பு சீடர்களே, இவ்வாக்கியங்களை கேட்டு கர்த்தர் முன் உறுதியான விசுவாசத்தோடு மரியன்னையினுடைய புனிதர்களோடு நீ வந்து கர்த்தரிடம் பரிந்து பேசுவனோடு வேண்டிய வரங்களை பெற்று தருவார்கள். எவன் ஒருவன் நான் பட்ட பாடுகளையும் நான் கொடுத்த கிண்ணத்தையும் குடிக்க தயாராக இருக்கிறானோ அவனே என் சகோதரனாவான் என்று தேவனால் சொல்லப்பட்டதை நினைவூருங்க. என்றுமே புனர்கள் உறவு பாக்கியமான உறவாகவும் அவர்களை விட்டு ஒருபோது மகளாதிருப்பாயாக. நமது திருச்சபையாயவருடைய தலைமையிலே கட்டி காக்கப்பட்டதாக தேவகுமாரன் ஒப்படைத்து சென்றதை நீங்கள் ஒருபோது மறவாதீர்களாக. இவரெல்லாம் கேட்டு அனுபவன் கற்பாறையில் மீது தன் வீட்டை கட்டி அறிவுள்ளவனுக்கு ஒப்புவார். என் பெரிய சீசர்களே, நாளை மங்களம் என்ற ஊரிலே நமக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஞான தீட்சை பெற காத்திருக்கிறார்கள். ஆகவே நாளை நாம் மங்களம் என்ற ஊருக்கு போவாருங்க. என் அன்பு சீடரான சிலுவை நாயக்கரே, நீங்கள் முன்கூட்டி சென்று மங்கள பகுதியில் உள்ள மக்களை தயார் செய்து தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்க நீங்கள் திட்டம் தீட்டி அவர்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் கொடுத்து சிகிச்சை செய்ய தயாராக இருங்க. வாருங்கள், நாம் நாளை மங்களம் என்ற ஊருக்கு போவோம்.